20/5/2024 வின்வின் 770க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு இன்றைக்கி கணிப்புக்குள்ளே போகலாம். பாருங்கள், 19ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்துருக்குறோம். 19/5/2024 அக்ஸியா 652க்கு நம்ம கொடுத்துருக்குறோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4-3 ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்துருந்தேன். நேற்று 4 வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். 4 வந்திருக்குது. சரிங்களா? அதேமாரி ஏ போர்டில் நம்ம 4-9 கொடுத்துருக்கோம். 4-9 சி போர்டுக்கு வந்திருக்குது. போர்டு சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். சி போர்டு ஏ போர்டு எப்பவும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஏ போர்டில் கொடுத்த 9 சி போர்டுக்கு வந்திருக்கு. ஏ போர்டில் கொடுத்த 4 அப்படியே வந்திருக்கு. பி போர்டுக்கு 4 வந்திருக்கு. சரிங்களா? நமக்கு அதில் ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்குது. அடுத்து ஏபிபிசியில் சொல்லி கொடுக்கும்போது ஒன்று இந்த போர்டு பாஸ் ஆகணும், இல்லைன்னா இந்த போர்டு பாஸ் ஆகும், நாளைக்கு டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியே கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 44ங்கிற நம்பர் ஏபிக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நேற்று வீடியோ கூட பாருங்கள். சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இந்த நம்பர் பாஸ் ஆகும் நாளைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி 3 டிஜிட்டல் பாருங்கள். இதை வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு கூட ஒரு நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். 3 டிஜிட்டல். சரிங்களா? 99 44 11 77 22 சரிங்களா? வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் கூட ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதேமாதிரி 448 நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 449. சரிங்களா? 998 கொடுத்துருந்தோம். பவர்லேயும் கொடுத்துருந்தோம். ஆனால் 4ங்கிறது கன்ஃபார்மாக இறங்கிருச்சு. ஆனால் 8 இருக்க வேண்டிய இடத்துல 9 வந்துருக்குது. சரிங்களா? நாளைக்கு இந்த 8 வந்தாலும் வரலாம் சி போர்டில். சரிங்களா? பாருங்கள், நம்ம கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்காக சொல்லி கொடுக்குறேன். 44 நமக்கு வந்திருக்குது. சரிங்களா? 44ங்கிற நம்பர் நம்ம எடுத்துருக்குறோம். ஆல் போர்டுக்கும் எடுத்துருக்கோம். அதேமாதிரி நாளைக்கு பாருங்கள், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 07. சரிங்களா? 07 எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள், சப்போர்ட்டுக்கு 8 கொடுத்துருக்குறேன். 8 உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 07ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு. பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் 0க்கு பவர் 5, 7க்கு பவர் 2, 8க்கு பவர் 3. சரிங்களா? என்னுடைய கணிப்பு இதுதான் நான் கொடுக்குறேன். அடுத்து பாருங்கள், ஏ போர்டு 1-4 கொடுத்துருக்குறேன். பி போர்டு 3-5, சி போர்டு 7-8. சரிங்களா? இதில் ஏ போர்டு சி போர்டு மட்டும் சேஞ்ச் ஆகலாம். நாளைக்கு கொஞ்சம் எந்த போர்டு வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஆனால் இந்த போர்டில் இருக்கிற நம்பர் 2D 3D வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 6ஆம் நம்பர் உள்ளே வருதா பாருங்கள், வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதுக்குள்ளார நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாற்றி வச்சுக்கோங்க. அதேமாதிரி கேரளா டிஎட் டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? KL டிஎட். சரிங்களா? KL 3 மணி ஷோ, டிஎர் 1 மணி 6 மணி 8 மணிக்கு புக்கிங் எடுக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் கெஸ்ஸிங் கேட்காதீங்க. டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. அடுத்து பாருங்கள், இன்னிங்க மாட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால் நம்பி போடலாம். அதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அதுக்கு டிக்கெட் போட்டுக்கோங்க. ஏபிபிசி ஏசி இதில் வந்துட்டு நம்ம டார்கெட் ஏபிஏசி தான். மிஸ் ஆனால் பிசி போகும். 70 15 60 65 18 75 14 63 35 12 ஒரு 10 செட்டு கொடுத்துருக்குறேன். இந்த 10 செட்டை பார்க்க வேணாம். உங்கள் கணிப்போடு வர்ற செட்டை மட்டும் பாருங்கள். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எது வருதோ அதை மட்டும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்போ நான் சொல்கிறது தான், ரொட்டேட் பண்ணி வைங்க. ஒரு செட்டை 2 செட்டை உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா அதை ரொட்டேட் பண்ணி வைங்க. நாளைக்கு ஒரு எப்படியும் நேற்று சொல்லியே கொடுத்தேன், டபுள்ஸ் வரலாம், இல்லை இது வரலாம். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும்னு வந்துச்சு. டபுள்ஸில் வந்திருக்கு 44. சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு இதுலேருந்து ஒரு வின்னிங், அருமையான வின்னிங் வரலாம். பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. ஆனால் எந்த செட்டு வச்சாலும் அதை ரொட்டேட் பண்ணி வைங்க. 65ன்னு வச்சா 56, 60ன்னு வச்சா 06, அந்த மாதிரி எந்த செட் வச்சாலும் ரொட்டேட் பண்ணி வைங்க. ஏபிபிசி ஏசி. சரிங்களா? உங்கள் கணிப்பில் வரதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 3 டிஜிட்டல்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. நேற்று நம்ம 7-7-8ன்னு கொடுத்துருக்குறோம். ஆனால் ஒரு 9 வச்சுருந்தேன்னா ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். ஆனால் 8 தான் வந்தது. பேட்டர்னில் 8 வச்சுருந்தேன். ஆனால் 9ன்னு மாற்றி அடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? நாளைக்கு எப்படி பாருங்கள், 635, 184, 237, 073, 458, 130, 943, 284. இந்த 94 திரும்பவும் நாளைக்கு வரதுக்கு உள் பக்கம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபாலோயிங்க நான் சொல்லியிருந்தேன். பாருங்கள், ட்ரிபிள்ஸுக்கு சொல்லியிருந்தேன். 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு கூட பாருங்கள், 2 நாளைக்கு பாருங்கள், வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். வருதா பாருங்கள். சரிங்களா? வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர் தான் வருது பாருங்கள். இந்த 5 செட்டு
3 8 9 4 7 சரிங்களா. இது ஒன்று வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இன்னும் 2 நாளில் இல்லை நாளைக்கு கூட வரலாம். இது இது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் போடுங்க. இது கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. என்னையோ ஒரு நாளைக்கு அடிக்கிற நம்பரை போய் நம்ம தொங்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது இந்த நம்பரில் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை பாக்ஸாக போடுங்க சரிங்களா. அப்போது ஒரு வின்னிங் வாங்கலாம். அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். 3 டிஜிட்டலாக ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் 0லேருந்து 9 வரைக்கும் கூட போட்டு ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. ஒரு 2 நாளில் வந்தால் வரணும். பாருங்கள், 635ங்கிறது நாளைக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 943 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 458 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதேமாதிரி 073 ஏற்கனவே அடிச்சுக்கிறாங்க போன வாரத்தில். அது 730ன்னு அடிச்சுக்கிறாங்க. ஆனால் திரும்பவும் இந்த நம்பர் வர மாதிரி இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு உங்கள் கணிப்போடு வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, எல்லாமே கணிப்பு தான் சரிங்களா. என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு உங்கள் சாய்ஸில் வந்தால் மட்டும் அதை பாக்ஸாக போடுங்க நண்பர் சரிங்களா. பாக்ஸு தான், பாக்ஸுன்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் சரிங்களா. அதேமாதிரி கேரளாவுக்கு டிக்கெட் போட விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆன்லைன் புக்கிங் ஒன்லி சரிங்களா. விருப்பம் இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். ரிசல்ட் வந்தோன்னா பக்காவாக செட்டில்மெண்ட் ஆகிடும் ஓகேங்களா. பாருங்கள், விருப்பம் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.